கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில் கூட நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 18ஆம் சங்கீதம் 29ஆம் வசனம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி தாவீதின் அனுபவங்களை பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுகின்ற சூழ்நிலையிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த தலைப்பில் பார்க்கிறோம், கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு விடுவிக்கப்பட்டு தேவனால் பாதுகாக்கப்பட்டு சத்துருடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் விளக்கப்பட்டு மகிழ்ச்சியோடு கூட விடுதலையோடு கூட பாடுகின்ற சங்கீதமாக தாவீதின் சங்கீதம் இதில் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அன்றைக்கு யுத்தத்தின் மூலமாக போரின் மூலமாக பல வீழ்ச்சிகள் வந்த போதிலும் கூட அவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு வெற்றி அடைந்தார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட பலவிதமான போராட்டங்கள், மன அழுத்தங்கள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள் இவைகள் ஊடாக கடந்து போகும்போது நம் வாழ்க்கையிலே நம்முடைய பிரச்சனைகளை நம்மால் மேற்கொள்ள முடியாதபடிக்கு நாம் சோர்ந்து விடுகிறோம். ஆனால் தாவீது சொல்கிறார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி இன்றைக்கு தேவன் நம்மோடு இருப்பாடு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மால் மேற்கொண்டு செல்ல முடியும். எந்த விதமான வாழ்க்கையிலே பாதிப்பு வந்தாலும் நம்மால் தேவனை முன்வைத்து ஜெயிக்க முடியும். இந்த அனுபவம் தான் இந்த ஆண்டிலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். பிரச்சனையை நம்மால் மேற்கொள்ள முடியும். அதனால் நம் வாழ்க்கையில் கூட தேவனை முன்பாக வைப்போம். அவர் மூலமாக தாவீது வாழ்க்கையிலே கோலியாத்தின் சேனைக்கு முன்பாக கோலியாத்தை மேற்கொள்ள தாவீது கடந்த போதை பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட பல பிரச்சனைகளை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்தை முன்பாக வைத்து நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இந்த ஆண்டிலே நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் வெளிப்பட விரும்புகிறவராய் இருக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழால் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழால் எல்லாம் ஸ்தோத்திரம். உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி தாவீதின் அனுபவத்தை நாம் பார்த்தது போல நம் வாழ்க்கையில் கூட இந்த ஆண்டிலே வருகின்ற எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்க நாம் ஒப்பு கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்களும் உம்மோடு இணைந்து கொள்ள விரும்புகிறோம். அன்றைக்கு அந்த அனுபவத்தின் மூலமாக தாவீது வெற்றியை ஜெயத்தை பெற்றது போல இன்றைக்கும் நாங்கள் வெற்றி பெற, ஜெயத்தை பெற, பிரச்சனையை மேற்கொள்ள உம்மோடு இணைய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.